ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2025 வருஷம் சூரிய கிரகணத்தில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய கிரகணம் ஃபஸ்ட்டு எப்போ வருதுன்னு பார்ப்போம். சூரிய கிரகணம்னா பூமி மற்றும் சூரியனுக்கும் இடையில் நிலவு முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மறைப்பதை தான் சூரிய கிரகணம்ங்கிறோம். மார்ச் 29 வருது. டைமிங் பார்த்திங்கன்னா 2:20 முதல் 6:13 மதியம் வருது. இந்த பகுதி சூரிய கிரகணம் தான். இதை நம்ம இந்தியாவிலலாம் பார்க்க முடியாது. மார்ச் 29 வருது. இந்த வருஷத்துலேயே செப்டம்பர் 21 வருது. டைமிங் பார்த்திங்கன்னா 10:59 முதல் 3:23 வரை. காலை 10:59லேருந்து மதியம் 3:23 வரை. இதுவும் பகுதி சூரிய கிரகணம் தான். சூரிய கிரகணத்துக்கு நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா 2:20லேருந்து 6:13 முடிக்கும் வருது. மார்ச் 29 நம்ம அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்ருக்கணும். முக்கியமாக கன்சீவாக இருக்கிற லேடிஸ் சாப்பிடக்கூடாது. முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கணும். நார்மல் பீப்புள் எல்லாருமே அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். சாப்பாடு சமைச்சு வச்சுருந்தோன்னா அதில் தர்ப்பப்புல் போட்டு வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா கிரகணம் முடிஞ்ச பிறகு, இந்த டைம் முடிஞ்ச பிறகு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும். சூரிய கிரகண டயத்தில் முக்கியமாக சின்ன பசங்க யாருமே வெளில போகக்கூடாது. சூரியனை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் அன்னைக்கு கோயில் நடையெல்லாம் அந்த சூரிய கிரகணம் வர டயத்தில் நடையை சாத்திடுவாங்க. நடையெல்லாம் சாத்திட்டு கிரகணம் முடிஞ்ச பிறகு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, கோயிலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சில ராசிகள் இருக்கும். இந்தந்த ராசிகளுக்கு பரிகாரம் பண்ணுறபடி அந்தந்த ராசிகளுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க. அது கோயிலே போட்டிருக்கோம் எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் பண்ணணும்னு. அந்தந்த ராசிக்கு பரிகாரம் பண்ணுறவங்க போய் பண்ணிக்கலாம். முக்கியமாக கன்சீவாக இருக்கிற லேடிஸ் சூரிய கிரகண டயத்தில் வெளில வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அந்த டயத்தில் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அது குழந்தைய பாதிக்கும், வயிற்றில் இருக்கிற குழந்தைய பாதிக்கும். நார்மல் பீப்புள்ஸ் நம்மலாம் அந்த டயத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாது, செரிமானம் ஆகாது. டைம் நிறைய நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கும் அந்த டயத்தில் சாப்பிட்றதுக்கும் செரிமானம் ஆகிற டைம் நிறையா ஜாஸ்தியாக எடுத்துக்கும். அதனால தான் அதுக்கப்புறமா தலை குளிச்சுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் விளக்கேற்றுவாங்க வீட்லேயுமே அந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு. இதெல்லாம் தான் அந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.